முடியல பேசாம இருக்க முடியாது. பேசி நேருக்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டியதா நீங்க. மீன் வாங்கிக்கிறா பக்கத்துல கவியை பார்த்தேன். கவி வருவானு கவி என்ன பண்றானுங்க? வீடியோ என்ன பண்றாங்க? தலை வெட்டுமா ஒரு வெட்டி வச்சுட்டேன். வெட்டி வச்சிருக்கேன். அதான் வெட்டி போட்டா வேலை பண்ணிடுவேன். நம்ம கொஞ்சம் அப்படியே எழுந்து போய் அங்கே உட்காந்துக்குவேன். அவ்வளோதான் வேலை பண்ணிடுவேன். சாப்பிட கூட இல்லைண்ணா. யாரு அந்த கெட்ட பொண்ணு மாதிரி கிடையாது. வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். இங்கே நல்ல மனுஷனுக்கு இருக்கு அந்த கெட்ட. அதுவும் கிடையாது. 4 மீன் தான் இருக்கா. பசி எடுத்து விடுவாங்க என் தம்பிங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. 2 நாள் வெட்டி போட்டு சரி போகும்போது மொத்தமாக சாப்பிடுவா வீட்டுக்கு போய் அப்படின்னு போயிடுவோம். என்ன வேலை பிரச்சனை முடிச்சானா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அப்படியே சால்வ் ஆகிக்காது. மண்ணை நல்லா சம்பாதிச்சு போய் நல்லா போதும். சம்பாதிக்கலாம் மாமா கிட்ட இருந்து வீட்டுக்கு வந்து தூக்கிறாங்க. முருகா கிட்ட இருந்து அடிக்கிறது வேற அவனை போதில இருக்கும்போது போய் போய் கட்டி வைக்க பிடிக்கும். நல்லா இல்லைங்க எத்தனை நாளைக்கு வேடா என்ன பண்ண ஃபோன் பண்ண எனக்கு நைட்டு 11 மணிக்கு எனக்கு குள்ளகுமார் மாமா பையனுக்கு பிறந்த நாள். நான் படுத்துட்டேன். பிரேரன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். காசு கொடுத்துட்டு போய்க்கிறான். காசு கொடுத்துட்டா வருவாங்க குத்துருன்னு. அவன் என்ன பண்ணிக்கிறான் யாருன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிய என் தம்பி தான் அவனுக்கு. ஏன் ஃபோன் நம்பர் இருக்கோ எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். நான் உள்ளே போயிட்டேன் வேலை இல்லை உள்ள இப்படி போயிடுங்க எல்லாம் உள்ள. அவன் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணான். வாங்கி வெட்டினா ஒரு மீனா வேலை கிடையாது. நீ அதுக்கு மேலே கிடையா வாங்கி வெட்டினா நீ வியாபாரத்தை பார்க்க மாட்டேன். வீட்டுக்கு ஓடுறத பார்க்குறேன். வீட்டுக்கு ஓடுறதா அப்புறம் என்னாச்சு? அவன் என்ன பண்ண 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணான். என்னண்ணா உன் தம்பி ஒருத்தர் காசு போனாரு. நான் குள்ளகுமார் நினச்சினேன். இவன் தான் என் கூட இருப்பா அப்படின்னு இவனுக்கு ஃபோன் வச்சா போய் பிடிச்சான். இவனுக்கு ஃபோன் வச்சா இவன் நம்ம நான் கூட இல்லைண்டா. ஏய் தள்ளி போய் கேட்கறா அத்தாச்சில போற மேல. ஏய் ஒரு தலை வெட்டி டேய் இன்னொரு தலை வெட்டி வெட்ட போந்தா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பார்த்தா உடனே என்ன போடுறான் பிரதேஷ்காரன். வந்துட்டாங்கண்ணே அண்ணன் வந்துட்டாங்கண்ணே. ஏன்னா வந்தவங்க பேர் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்கறேன்னா யார் சொல்லிப்பாங்க அவங்க நினைச்சிருப்பாங்க. இவர் தான் பேசுறேன் நினைச்சுன்னு விக்டோரியா மொத்தம் 3 பேர். ரம்யா வேலை ஒருத்தர் தான் பேரு. உடனே நாங்கள் யார் நினைச்சா நாங்கள் குள்ளகுமார் நினைச்சா. நான் கூட விட்டுட்டேன். இந்த கமல் ஆளுவேன் ஆதவன் போயிட்டு இந்த போட்டோ வைக்கிறது யாரு இவரா இல்லை இவரா 2 சித்தமாவா எங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்கும்போது இவர் இல்லை இவர் தான் மாட்டீங்களா. சரி பசி எடுக்குது வாங்கி கொடுத்தா நீ வயலு கையில் கொடுத்து வந்தேன். கோல்மால் இங்கே கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு அப்போ எவ்வளோ சாப்பிட்டுருப்பீங்க நீங்க? அப்போ கேட்டதான் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்மளோட கதை வேற. அந்த ரெண்டுமே நல்லா தானே இருக்கா. இது எவ்வளவு பைசா ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட். ஃபோன் பண்ண போல
அதான் சொந்தம் ஆனா இது எங்க பாரு, இது அல்வா மாதிரி திப்பா நிக்காது, அந்த மீன் நிக்கிற மாதிரி நிக்காது. மெலிசா கொண்டு வந்தீங்க கழுவு போதே கொண்டு ஆயிடும். ஆனா ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் கொண்டு ஆயிடும். இருக்கியா கல்லு மாதிரி நிக்காது அது, அதனாலதான். ரெண்டு மீன் வந்து 3000 ரூபாய். எவ்வளோ வாங்கிங்க? 2500 3000 2500 ரூபா. தலையை போடுறது கோழி தலையை என்ன தூக்கி தூக்கி இயற்கை கீச்சு வைக்கல. கிளீன் பண்ணிக்கா. புடி போடுப்போம்ல, வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு தான் காலியான டைம்ல கரெக்டான டைம்ல வந்துட்டேன். நீ இதுதான் வரணும். அது வெளியூர் மீன் வந்தல ஊருக்கு போறாங்க அவங்க கிட்ட ரெண்டு தாங்க. அப்படிங்க சரி, இன்னும் தவாடி போடணும்ல கூட நீ வா வீடியோ. சீக்கிரம் போகணும். அதான் இரி வந்துரு, இரி அதான் இரி வந்துரு, இரி அப்படியே பொறுமையாச்சு நீ ராவி. வந்துரு, இரி பொறுமையா அப்படியே சைட் வச்சு நீ வந்துரு. சொல்லுடி வந்துட்டு இரு